நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. சிஓஏ மற்றும் ஷார்ட் அண்ட் அப்ளிகேஷன் போட விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன டீட்டெயில் கேட்குறோமோ சப்மிட் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ எங்களுடைய அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஆகட்டும், நாளைக்கு ரிசல்ட் பார்த்து சொல்கிறது, தென் சர்டிஃபிகேட் வர டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறது, எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிடுவோம். அதனால் பிரச்சனை கிடையாது. அப்ளிகேஷன் போடணுன்னாலும் தாராளமாக அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுது சார் எனக்கு அப்படின்னாலும் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன கோர்ஸ்க்காக, சிஓஏவா இல்லை ஷார்ட் ஹேண்டான்னு மென்ஷன் பண்ணுங்கள். தென் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, சிஓஏனா இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் சார், அல்லது நான் இவ்வளோ பார்த்துருக்கேன், அதேமாதிரி ஷார்ட் ஹேண்டாக நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இந்த எக்ஸாம் போகணும், என்னோடய நேம் டிஸ்ட்ரிக், அதாவது உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக் முக்கியம். அது ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேஜ் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஏற்ற முறையில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஸ்டேஜ், உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே தெளிவாக வாட்ஸ்அப்பில் வரணும். சரிங்களா? ஸோ எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரீவேலேஷனுக்காக ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா? சரிங்களா? ஸோ அந்த பேப்பர் காப்பி அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து வழக்கம் போல் நமக்கு பிடிஎஃபாக தான் வரும். சரிங்களா? ஸோ அது நமக்கு வீட்டுக்கெல்லாம் வராதுங்க. அப்படி யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்கிங்க. வீட்டுக்கெலாம் வராது. நமக்கு வந்து நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வரும். சரிங்களா? அதாவது நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் போட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வரும். பிடிஎஃபாக தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். அதை பார்த்துட்டு தான் நம்ம திரும்ப ரீவேலேஷன் விடுவாங்க, அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் காப்பிக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பேப்பர் காப்பி இன்னும் வரலை. அதுதான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிசம்பர் லாஸ்ட் வீக் நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான ஆன்சர் காப்பி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கேன் பண்ணி நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக்கு நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்ததுமே அதுக்கப்புறம் என்ன வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீவேலேஷன் ஷெட்யூல் வந்துடும். ரீவேலேஷன் டேட் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டேட்லாம் வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக நாங்கள் 3 நாள் டைம் கொடுப்போம். அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ என்னென்னா அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போங்க, ஜனவரி 11. ஓகேங்களா? நமக்கு பேப்பர் காப்பி வந்துடும். பேப்பர் காப்பி வந்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு டைம் கொடுப்பாங்க சம்திங் ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? நம்ம ரீவேலேஷன் அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு பயந்துகிட்டே இருக்கணும். அதாவது நம்ம வந்து ரிசல்ட் வரதுக்குள்ளே அப்ளிகேஷன் டேட் முடியாமல் இருக்கணும். அப்போ தான் ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறவங்க நம்ம பேப்பர் காப்பி பார்த்துட்டு எல்லாருமே பண்ண போகிறதில்ல. பேப்பர் காப்பி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நான் கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம ரீவேலேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது ரிசல்ட் எப்போ வேணால் வரலாம். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்போம். நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதனால் பேப்பர் காப்பி வந்தோடனே பார்த்துட்டு, பேப்பர் காப்பி பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம அகைன் ரீவேலேஷன் போகலாமா, அல்லது வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணலாமா, இப்போயே அப்ளை பண்ணிடலாமா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் கிளியராக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக சொல்லிவிட்டேன். இன்னும் பேப்பர் காப்பி வரலை, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ வரும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரீவேலேஷன் ஷெட்யூல் விடுவாங்க. பேப்பர் காப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப அப்ளை பண்ணணும் ரீவேலேஷனுக்கு. ஸோ அவங்க ரிசல்ட் வந்த உடனே நல்லா பாருங்கள். மினிமம் ஆஃப் 3 days will be given to apply for February 2024 examination after revaluation result. ஸோ ரீவேலேஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மினிமம் 3 நாட்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். டிசம்பர் லாஸ்ட் வீக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த முறை கரெக்டாக வரும்னு நம்பலாம். ஓகேங்களா? போன முறை கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அது சரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த முறை கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரும்னு நம்பலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். நன்றி.